வாசமாயிருக்கிற தேவன், கர்த்தாவை மனுஷருக்குள் வாசம் செய்யும்படியாய் வரங்களை பெற்றுக்கொண்ட தேவன், கர்த்தாவை கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நீர் வாசமாக இல்லை என்றாலும் கர்த்தாவை கைகளினால் கட்டப்படாத அநேக ஆலயங்கள் இங்கு உண்டு. ஆண்டவரே, இந்த ஆலயங்கள் உள்ளே நுழையும் போது இந்த தேவாலய மகிமையினால் நிரம்பும் என்ற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த நாமம் விளங்கவும், உங்களுடைய வார்த்தை விளங்கவும், உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை விளங்கவும், தேவனுடைய ராஜ்யம் விரிவாகவும், ஆண்டவரே கர்த்தாவை இந்த ஆலயத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒரு மனதோடு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே நாங்கள் திறக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வளர்க்கப்பட்டேன். Some of my sisters and brothers, they are having 5 churches at Pallavaram. பல்லாவரத்தில் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு 5 திருச்சபைகள் உண்டு. And Podichallur, Kilkattalai. பொடிச்சலூர் கீழ்கட்டளை பகுதிகளிலும் உண்டு. Today it's unfortunately Pastor Daniel is not here because Daniel misses from Kulachal and Pastor Amma Mama this midnight he expected Kulachal. போதகர் டேனியல் அவர்கள் இன்று வர முடியவில்லை. அவருடைய மனைவியினுடைய மாமா அவர்கள் நேற்று இரவு 11 மணிக்கு காலமானதினாலே அவர் அங்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் அதிக நன்றி கடன் செலுத்துகின்றேன். Because I am grateful to my parents. Brought us in such a way to do thy work. தேவனுடைய பணியை செய்வதற்கு அவர்கள் எங்களை ரொம்ப ஊக்குவித்தார்கள். He is very consecrated man. மிகவும் ஒரு நல்ல ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு மனிதர். From the Koma Nagar to Rayapetta, my parent walked to buy a Bible 160 kilometers.
160 கிலோமீட்டர் நடந்து ஒரு வேதாகமத்தை இந்த கோமான் நகரிலிருந்து ராயப்பேட்டா வரைக்கும் நடந்து ஒரு வேதாகமத்தை வாங்குவதற்கு என்னுடைய பெற்றோர் Year of பிரயாசப்பட்டார்கள். 1938, March 14th, they have purchased the Bible from the Rayapeta, 14th Thandavarayan Street, Madras Pentecostal Assembly Church is there. 1938ஆம் ஆண்டு இந்த காரியம் நடந்தது. இவ்வளவு தூரம் நடந்து ஒரு வேதாகமத்தை வாங்கின காலகட்டங்கள். What were these premises of the worship in this place? Worship place. ஏன் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை, ஒரு ஆராதிக்கும் ஸ்தலத்தை கட்டினோம்? There are hundreds of youngsters wandering without having a mind of Christ. கிறிஸ்துவை அறியாத ஒரு எண்ணத்திலே நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இங்கு சுற்றி திரிகிறதை பார்க்க முடியும். When the tsunami took place at சுனாமி வந்த Kovalam பொழுது, and Kelambakam, கோவளம் கேளம்பாக்கத்தை தாக்கின பொழுது many people perished அநேகர் மரித்தார்கள் without knowing Christ. கர்த்தரை அறியாமலே. And we have trained the people to send them to North India for the ministry. இருளிலிருந்து வெளிச்சத்தை ஜனங்களை நடத்துவதற்கான அநேக பயிற்சி கூடங்கள் நடத்தி வடதியாக்கு அனுப்ப எங்களால் முடிந்தது. எவ்வளோ பிசாஸ் கன்னிங் பாருங்கள். இங்கே ஒருத்தர் மிஷினரியாக போட்டிருக்கிறேன், அவருக்கு இன்றைக்கி அம்மை செங்கல்பட்டில். How cunning the Satan was. We appointed a person and he is sick right now today morning. For a couple of days he had a very fever sickness. 2 நாட்கள் மிக கடும் ஜுரத்தில் அவர் அவதிப்பட்டார். Last night he phoned to me, Anand, I had a very bad incurable disease I had. He said that. அவர் இந்த இடத்தில் போதகராய் நியமிக்கப்பட்ட ஒரு அந்த மிஷனரி நண்பர் அவர் இன்றைக்கு வர முடியாதனாலே மிகவும் அவர் பலவீனப்பட்டார். So such a way devil will penetrate in this place and want to destroy the work of the Lord. கர்த்தருடைய ஊழியத்தை தடை செய்வதற்கு பிசாசு அநேக காரியங்களை முயற்சித்து வருகிறான். However, ஆனாலும் when Christ hung on the cross 2000 years ago, சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக the devil defeated. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். The Lord God strengthened us to conquer the evil things. அநேக பிசாசினுடைய காரியங்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார். God is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, கரம் பிடித்து நடத்தினீரே, காலமெல்லாம் சுமந்தீரே, கரம் பிடித்து நடத்தினீரே, காலமெல்லாம் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே, நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமென் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்தி உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் மகிழ்ந்து கலிகூறுகிறோம் சுவாமி. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையையும் உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய கனத்தையும் உம்முடைய வல்லமையும் ஆண்டவரே இந்த சபையின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாறு எங்கள் யாவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்றியால் துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். Let go.
தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், அவருக்கு கொடுக்க வேண்டிய துதி எல்லாவற்றிலும் உமக்கு நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அவரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேசன் மகளே சொல்லணும், நேசர் மகளென்று நெய்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை பொழியுமே. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை பெய்யுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அன்பின் பரலோக பிதாவே, சாமி, நீங்கள் செய்த மகத்தான கிரியைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் பலன் கொடுக்கிறவரப்பா. 1 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது, உன் பிரயாசங்களுக்கு நான் பலனளிக்கிற தேவன் என்று எழுதியிருக்கிறீங்கப்பா. உண்மையாகவே தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த சபைக்காக ஒவ்வொரு ஊக்கமாய் ஜெபித்த விண்ணப்பங்கள், உபவாசங்கள், ஜெபங்கள், தாங்கின கரங்கள் எல்லாவற்றுக்கும் நீர் கொடுத்த மகிமையான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரமப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. விசேஷமாய் அவர்கள் இருதயத்தில் உண்மையாகவே உலக இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்துவையே தங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் பின்பற்றி நடக்கிற பலனை மாத்திர கட்டளையிடுங்க சுவாமி. நீங்கள் உலகத்துக்கு இரட்சகராய் வந்தீர், ஆனால் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு எப்பொழுதே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த தேவன் ஆண்டவரை இவர்களை வழி நடத்தும்படியாய், எங்களை வழி நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இயேசு தன் ஜனங்களுக்காக ஆண்டவரே எல்லா ஜனங்களுடைய பாவங்களை நீர் ஆண்டவரே மன்னித்து அவர்களை ரட்சித்தார் என்று எழுதியிருக்கிறீங்கப்பா. ஏசப்பா, உம்மை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து ரட்சித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உறுதிப்பாடு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக பேரை அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை ஆண்டவரே உமக்குள்ள நடத்தக்கூடிய ஆண்டவரே அந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இந்த கோமா நகர் முழுவதும் சுவாமி என் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒரு நீதியின் செங்கோல் இந்த பூமிக்கு வந்ததே, அந்த செங்கோல் இந்த பகுதியில் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தூய ஆவியானவர் அருள் மாறி பொழியும்படியா ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் ஆண்டவரை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் அருள் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஆண்டவரே
நீர் மகிமைப்படுத்தியிருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பண்ணையில் நாங்கள் வேலை செய்கிறோம் ஐயா. நாங்கள் உத்தரவாதத்தோடு செய்கிற பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆமென் ஐயா, ஆமென் ஐயா, ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே வெளிப்படுத்தல் 3:8 சொன்னபடி ஆண்டவரே, நான் உன்னை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொருவரை காக்கிற தேவனா இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இவர்களை ஆண்டவரே, ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவனீர் ஆண்டவர். இந்த குடும்பம் அக்கினி ஜுவாலையாக நிற்கட்டும் கர்த்தாவே. சத்துரு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பின்னிட்டு திரும்பி ஓடணும். கால் வைக்கிற இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் ஆண்டவரே. இந்த அருமையான குடும்பத்தை, ஊழியக்கார குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை இன்னும் இவளை வழி நடத்தட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.